ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகள் என்ற தலைப்பின் கீழாக நீதிமானாக்கப்படுதல் குறித்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு கிருபைகளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ஒரு சிறிய ஜெபம் பண்ணி தொடங்கிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் நீர் தொடர்ந்து இப்பேற்பட்ட காரியங்களை அனுமதிக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டு எங்களுடைய தகுதி நிலையில் நாங்கள் இன்னும் அதிகமாக பூரணப்பட தெய்வம் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடம் இது, கண்டினியூஷன் சப்ஜெக்ட் இது. அதுல நம்ம கடைசியா என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கேள்வி பதிவு செய்திருந்தாங்க. நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். நம்ம எல்லாருக்குமே கேள்வியும் தெரியணும், கடைசியா பார்த்த 3 அந்த பாடமும் நமக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் தெரியணும், சரிங்களா? அப்பதான் இந்த பாகத்துக்குள்ள கடந்து போக முடியும். அப்ப 1916 வருஷத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பிரதர், நீங்க 6th வால்யூம்ல ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகத்துல வாட்ச் டவர் சொசைட்டில சில பகுதிகளில் நீதிமானாக்கப்படுதலை குறித்து பேசியிருக்கீங்க. அது இணக்கமா இருக்குதா? நீங்க சொன்ன காரியங்கள் சரியா இருக்குதா? நீங்க உங்களுடைய பார்வையை மாத்திக்கிட்டீங்களா நீதிமானாக்கப்படுதலை குறித்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சகோதரருடைய பதில், நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்குது, அது அப்படியாகவே இருக்கும், அதை மாற்ற முடியாது, அது தேவனுடைய காரியம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு வரும்போது தான் பாத்தீங்கன்னா, நீதிமானாக்கப்படுதல்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பதில உள்ள கொண்டு வந்தார். அப்போ சரி செய்வது, உண்மையாக்குவது, சமநிலைப்படுத்துவது, இப்படி புரிஞ்சுக்கோங்கன்னார். இதுதான் நீதிமானாக்கப்படுதலுடைய ஒரு பொருள்ன்றதை இந்த இடத்துல எழுதும் போது ஒரு நமக்கு கொடுத்திருக்காரு. அது தெளிவா இருக்குது, நமக்கு புரியுது. இப்படி சரி செய்வது, சமநிலைப்படுத்துவது, உண்மையாக்குவது, இந்த காரியங்கள்லாம் ஆதாம் அவர்களுடைய முந்தைய நிலைமையில அவர் இருந்தார் பார்த்தீங்களா, பாவம் செய்யாம. அப்ப அவருக்கு தேவையில்லை, ஏன்னா அவர் சரியா இருந்தார். அவரால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு மேல தேவன் எதிர்பார்க்கல, அது நீங்க அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி விட்டாரு. அப்போ நல்லபடியா இருந்திருக்காரு. அவரை சரி செய்ய வேண்டும் என்ற தேவை இல்லை, அவரை சமநிலைப்படுத்த வேண்டும் என்ற தேவை இல்லை. அப்போ சரி செய்யணும்னா குறைவா இருந்திருக்கணும், அதை சரி செய்யணும். சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா பிதாவின் சித்தத்துக்கு இசைவா இல்லை, அதை சமநிலைப்படுத்தாகணும். இதுதான் அங்க சொல்லப்பட்ட காரியங்கள். உண்மையா இல்லைன்னா பிதாவினுடைய சித்தத்துக்கு உண்மையா இல்லை, அதை உண்மையா ஆக்கணும். இப்போ இந்த காரியங்கள்லாம் ஆதாம் அவர்கள் பாவம் செய்யறதுக்கு முன்பாக தேவைப்படலைன்னு சொல்லி காமிச்சார். அந்த நிலையில தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். பின்னாடி ஆதாம் அவர்களுடைய கீழ்ப்படியானால வீழ்ச்சி, அதனால பாத்தீங்கன்னா சரி பண்ணுதல், உண்மையாக்குவது, சமநிலைப்படுத்துவது, இது எல்லாமே ஆதாமுக்கும் சந்ததிக்கும் தேவைப்பட்டது அப்படின்றத பின்னாடி என்ன பண்ணியிருந்தாருன்னு அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி கவனிக்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, அது ஆதாம் அவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். நாம அதை பிறந்துட்டோம், பாவிகளாவே என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு நமக்கு நீதிமானாக்கப்படுதல் தேவைப்படுகின்றது அப்படின்னு சொன்னார். கேள்வியை மறந்துடக்கூடாது. 6th வால்யூம் ஆசிரிப்பு கூடார நிழல் சில வாட்ச் டவர் சொசைட்டி பத்திரிகையில நீங்க எழுதின நீதிமானாக்கப்படுதல் கோணங்கள் வித்தியாசம் மாதிரி தெரியுது, அதாங்க கேள்வி, சரிங்களா? அப்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். அப்படி வரும்பொழுது 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களை என்ன பண்ணுவார்னா ஒரு நீதிமானாக்குவார். அதை விட விசேஷமான நீதிமானாக்கப்படுதல் சபைக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னார் அவர். அப்ப 1000 ஆண்டு சாட்சியுடைய முடிவு கால பகுதியில நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்துல அங்க இருக்கும் பொழுது இவர்கள் அந்த பூர்ணமான ஒரு காரியத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துருவாங்க, நீதிமன்றங்களுக்குள்ள வந்துருவாங்க அப்படிலாம் சொன்னார். ஆனா சபைக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா முடிச்சார். இங்கதான் என்ன பண்ணிக்கோன்னா
நம்ம கடந்த நாட்கள்ல முடிச்சிருந்தோம். இங்க இருந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அது என்ன பண்ணலாம்னா நம்ம வாசிக்கலாம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம லாஸ்டா விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 6வது வால்யூம்ல நாங்க இதுதான் சொல்லியிருக்கிறோம். ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகத்துல இதுதான் சொல்லியிருக்கிறோம். வாட்ச் டவர் சொசைட்டிலையும் இதுதான் பேசியிருக்கிறோம். அப்ப நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம் இல்லையா, கேள்வி கேட்டருடைய ஒரு சிறிய ஒரு புரிதல் எங்க லேகிங் குறைவுபட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமானாக்கப்படுதல் உலகத்தாருக்கும் சபைக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சாரு போல நம்ம யோசிக்கிறோம் அந்த மாதிரி. அதனாலதான் அவருக்கு சில தடுமாற்றங்கள் வந்திருக்குது. ஆனா சகோதரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா டீட்டெயிலா, நாங்க எங்கேயுமே மாத்தல. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சொசைட்டில நாங்க 20 டைம்ஸ் இதை பத்தி பேசியிருக்கிறோம். எல்லாமே ஒரே கருத்து தான். எங்க மிஸ்டேக் ஆயிருக்குது இப்போ அந்த கேள்வி கேட்டிருக்கிட்ட, நீதிமானாக்கப்படுதல் உலகத்தாருக்கும் சபைக்கும் ஒரே மாதிரி அப்படின்றதுதான் தவறுகள் வந்திருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதான் உண்மை கூட. அப்போ சபைக்கு வித்தியாசமா பண்ணுவேன்னு சொல்லி இருக்குது. அதை சகோதரங்க சொல்லியிருக்காரு. அதுல இருந்து திரும்பவும் கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? சொல்லிட்டு, எனினும் இந்த நீதிமானாக்கப்படுதல் சபைக்கு வித்தியாசமாக பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்றார். ஏனெனில் தேவனுடைய மாபெரும் திட்டத்தில் சபை உலகத்தாரிடமிருந்து தனித்திருக்கிறது. தேவனுடைய மாபெரும் திட்டத்துல சபை உலகத்திலிருந்து தனியா இருக்குது அப்படின்றார். அதன் விளைவாக அவர்களுக்கு நீதிமானாக்கப்படுதல் வித்தியாசமான வழியில் ஏன் வருகிறது? அதன் விளைவாக, எதன் விளைவாக சபை உலகத்திலிருந்து தனியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதன் விளைவாக நீதிமானாக்கப்படுதல் வித்தியாசமான வழியில் ஏன் வருகின்றது? ஒரு கொஸ்டின் அவரே போட்டிருக்கார். தேவன் உங்களையும் என்னையும் உலகத்தாரை நீதிமானாக்குவது போல அதே வழியில் நீதிமானாக்கினால், உலகத்தார நீதிமானாக்குறது போல உங்களையும் என்னையும் நீதிமானாக்கிட்டாருன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றது அவருடைய கோணம். நீதிமானாக்கினால் அவர் நம்மை பூரண மனுஷர்களாக உண்டாக்குவார். பாத்தீங்களா டிஃபரன்ஸ் இங்க ஸ்டார்ட் பண்றார். உலகத்தார் போலவே நம்மளை நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்னா நம்ம பூரண மனிதர்களாக ஆக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றார். எனினும் அவர் நம்மை பூரணராக்கவில்லை. எனினும் நம்மை அவர் பூரணராக்கவில்லை. முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய இடம் இது. நம்ம பூரணராக்கலையா? நீதிமன்றாக்கப்படுதல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கவனிக்கலாம், நல்லா கவனிங்க. அவர் நம்மை பூரணராக்கவில்லை. ஏனெனில் நம்முடைய மாம்சம் நாம் கர்த்தரிடத்தில் நமது இருதயங்களை கொடுத்த போது இருந்த விதமாகவே இருக்கிறது. ஸோ நம்ம தொடர்ச்சியா வாட்ச் பண்றவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு உண்மையான நீதிமானாக்கப்படுதல், ஆக்சுவல் ஜஸ்டிபிகேஷன் வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது சரீரமும் சேர்ந்து பொருணப்படுதலை பத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்ப நான் வந்திருக்கேன் உங்களுக்கு, நாம நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடம் திருப்பும் பொழுது இந்த சரீரம் எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இருக்குது. ஆனா உலகத்தாருக்கு இந்த மாதிரி கிடையாது. டிஃபரன்ஸ் வந்துருச்சா? இப்போ இதுதான் அவர் மீன் பண்றார். திரும்ப படிச்சலாம், கவலைப்படாதீங்க, ஈஸியா புரிஞ்சிடும். தேவன் உங்களையும் என்னையும் உலகத்தாரை நீதிமானாக்குவது போல அதே வேளையில் நீதிமான் ஆக்கினால் அவர் நம்மை பூரண மனுஷர்களாக உண்டாக்குவார். எனினும் அவர் நம்மை பூரணராக்கவில்லை. ஏனெனில் நம்முடைய மாம்சம், அவர் நம்ம பூரணராக்கல. இப்போ உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், பூரணராக்குறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா சரீரமும் சேர்ந்து மாறுவதுன்றத பாயிண்ட் எங்க மென்ஷன் பண்றார். அதனாலதான் அவர் நம்மை பூரணராக்கல, நாம வேற வகையில் ஆயிட்டு இருக்கிறோம் சொல்லுவார் பின்னாடி. ஏனெனில் நம்முடைய மாம்சம் நாம் கர்த்தரிடத்தில் நமது இருதயங்களை கொடுத்த போது இருந்த விதமாகவே அப்படியே இருக்குது பாருங்க. சரீரத்தை எந்த மாற்றம் வரல. மாம்சத்தில் நாம் குறைபாடு உள்ளவர்களாகவே இருப்பதுவே. நல்லா கவனிக்கலாம்.
மாம்சத்தில் நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருப்பதுவே நாம் மாம்சத்தில் நீதிமானாக்கப்படவில்லை என்று நிரூபிக்கின்றது. மாம்சத்தில் குறைபாடு இருக்குல்ல, பலவீனம் இருக்குல்ல, இன்னும் பூரண ஆகல, அதுவே எதை நிரூபிக்குதுன்னா நாம் இன்னும் நீதிமானாக்கப்படவில்லை என்று நிரூபிக்கிறது. அப்படியானால் அவர் நம்மை எப்படி நீதிமானாக்குகிறார்? நம்மள இன்னும் நீதிமானாக்கலன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஆக்குகிறார்? கொஸ்டின். நிழலின் அடிப்படையில் நாம் பார்த்தால் தேவன் நம்முடைய இந்த கரைகளை தமது பார்வையிலிருந்து மறைப்பது போல. நிழல்ல பார்த்தோம் அப்படின்னா தேவன் நம்முடைய கரைகளை மறைப்பது போல, சபையினரின் கரைகளை மறைக்கும் நோக்கத்துடன், சபையினுடைய கரைகளை மறைக்கும் நோக்கத்துடன், நம்முடைய ஆண்டவராகிய, நல்லா கவனிக்கலாம், நோக்கத்துடன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் பலன் சபையின் மீது சுமத்தப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரீரம் சரிங்களா, இந்த சரீரம் பலவீனம் அப்படியேதான் இருக்குது. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளை அவர் நீதிமான் ஆக்கல. அப்புறம் எப்படி ஆக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தினுடைய கரைகள் மீட்பின் பலன் மூலமாக மறைக்கப்படுகின்றது. இப்படியாக நம்மை நீதிமானாக்குறார் அவரு. ஆனா உலகத்தாருக்கு அப்படி கிடையாது. சரீரம் சேர்ந்து அங்க மாற்றத்துல வந்துடும். நமக்கு அப்படி கிடையாது. நம்முடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள் மறைக்கப்படுகின்றது. இப்படி மறைக்கப்படுச்சு அப்படின்னா எதை வச்சு மறைச்சாரு? மீட்பின் பலன், புண்ணியம், விலைக்கிரயம், மீட்கும் பொருளாகிய ஜீவன், இதுதான் மறைக்கக்கூடிய திரையாக இங்க இருக்குது. இப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை தான் பாக்குறாரு. அவர் எதுல நிக்கிறாருன்னா, இப்ப என்ன பாக்குறாருன்னா, இங்க திரை இருக்குது. அந்த திரை எதுனா மீட்பின் பலன். அப்ப மீட்பின் பலன் நமக்கு சுமத்தப்பட்டதுனால அல்லது சாற்றப்பட்டதுனால நம்ம பூர்ணராக கருதப்படுகின்றோம். இதுதான் சீக்வன்ஸ், இதுதான் வழிமுறைகள். இது உண்மைதான். நம்ம நல்லா பழக்கப்பட்டுட்டோம், தெளிவா இருக்குது. சரிங்களா? சோ திரும்பவும் உள்ள வரலாம். அப்படியானால் அவர் நம்மை எப்படி நீதிமான்களாக்குகிறார்? நிழலின் அடிப்படையில் நாம் பார்த்தால் தேவன் நம்முடைய இந்த கரைகளை தமது பார்வையிலிருந்து மறைப்பது போல, சபையினரின் கரைகளை மறைக்கும் நோக்கத்துடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் பலன் சபையின் மீது சுமத்தப்படுகின்றது அல்லது கணக்கிடப்படுகிறது அல்லது எண்ணப்படுகிறது என்று பார்க்கிறோம். கரெக்ட் தான். சுமத்தப்படுகின்றது, கணக்கிடப்படுகின்றது, எண்ணப்படுகின்றது என்று பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் கிறிஸ்துவின் பலன் நம் மீது சுமத்தப்படுவதால் அல்லது மறைக்கின்றதால், சுமத்தப்படுவதால் அல்லது மீட்பின் பலன் மறைக்கிறதுனால, சரீரத்தை மறைக்கிறதுனால தேவன் நம்மை பலிகளாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. தேவன் நம்மை பலிகளாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் பாவிகளாக இருக்கும் வரையில் அவர் நம்மை பலிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் பாவியா இருக்கிற வகையில இருக்கிற வரையில நம்மை கடவுள் பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இது மறைக்கப்படும் மாம்சம், அதுக்கு மீட்பின் பலன் சுமத்தப்படுகின்றது, கணக்கிடப்படுகின்றது, எண்ணப்படுகின்றதெல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸோட மீனிங் நமக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா? ஓகே. அவர் நம்மை பலிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜீவ பலிகளாக நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பு, ஜீவ பலிகளாக நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பு ஜீவனுக்குரிய உரிமை நமக்கு அளிக்கப்பட வேண்டும். ஜீவனுக்குரிய உரிமை நமக்கு அளிக்கப்பட வேண்டும். நம்மளை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பு ஜீவனுக்குரிய உரிமை நமக்கு அளிக்கப்பட வேண்டும். நாம் இதை பெறாவிட்டால் நாம் எதையும் கொடுக்க இயலாது. எதை பெறாவிட்டால் நம்மளை ஜீவ பலியாக கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்பாகவே மீட்பின் பலன் சுமத்தப்பட வேண்டும். சுமத்தினால்தான் நம்மளை ஜீவ பலியாக கொடுக்க முடியும். அப்படி பண்ணல அப்படின்னா எதுவுமே கொடுக்க முடியாது. எல்லாமே இங்க கரை திரை இருக்குல்ல, முடியாதுல்ல. அப்ப அதை மறைக்கிறதுனாலதான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடிகின்றது. அப்பதான் பிதா அதை ஏற்றுக்கொள்வார்ன்றதை சொல்றார்.
திரும்பவும் சரிங்களா, ஜீவ பலிகளாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு ஜீவனுக்குரிய உரிமை நமக்கு அளிக்கப்பட வேண்டும். நாம் இதை பெறாவிட்டால் நாம் எதையும் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றார். சொல்லிட்டு தான் முக்கியமான வார்த்தையை சேர்க்கிறாங்க கடைசியில பாருங்க. ஆகவே நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட வேண்டும். ஆகவே நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட வேண்டும். அதுவே ஆனால், நல்ல கவனிங்க, ஆனால் உலகத்தாருக்கு வரும் பொழுது 1000 வருஷ யுகத்தில் ஒருவர் உண்மையாகவே பூர்ணப்படுவதற்கும் இந்த யுகத்தில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை குறித்து கொள்ளுங்கள். நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறோம்னா எப்படி? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் பலன் நமக்கு சாற்றப்படுகின்றதுனால கரைகள் மறைக்கப்படுகின்றது, மறைக்கதான் படுது. ஆனா உலகத்துக்கு உண்மையாகவே பூர்ணமாக்கப்படுதல் நடக்கும். அந்த நீதிமான் ப்ராசஸ் வேற, இந்த நீதிமான் ப்ராசஸ் வேற. அவர்களுடைய சரீரம் சேர்ந்து என்ன ஆகும்னா மாற ஆரம்பிக்கும். நமக்கு அப்படி இல்லை, சரீரம் மாறாம இருக்குது. பாத்தீங்களா, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம பூர்ணமான ஒரு நீதிமானாக்கப்படுதலுக்குள்ள இப்ப இல்ல, பண்ணவும் இல்லை. நம்மை என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பலன் சாற்றப்படுறதுனால, பாருங்க இதை மீட்பின் பலன் வச்சுக்கோங்களேன், சாற்றப்படுறதுனால பிதா இதுதான் பாக்குறாரு. கையில பாக்குறீங்கல்ல, இதுதான் பிதா பாக்குறாரு. பார்க்கும்போது இதுதான் தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பலன் விலைக்கிரயம் அது தெரியறதுனாலதான் பிதா நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த காரியம் நம்மளை ஜீவபலியை ஒப்புக்கொடுக்கிறதுக்கு முன்பாகவே செய்யப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி காமிக்கிறார். அப்போ நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எதை குறித்துக் கொள்ளுங்கள்? உலகத்தாரை நீதிமானாக்கக்கூடிய வழிமுறைகளும் நம்மை நீதிமானாக்கக்கூடிய வழிமுறைகளும் வெவ்வேறு. நம்மளை வித்தியாசமான வகையில பண்றான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது என்ன வித்தியாசமான வகைனா நமக்கு மீட்பின் பலன் சாற்றப்பட்டு கரைகள் மறைக்கப்படுகின்றது தான் வித்தியாசமான காரியன்றதை சொல்லி காமிக்கிறார். சரிங்களா, பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோட தொடர்ச்சி என்ன பண்ணலாம்னா அடுத்த ஒரு காணொலியில நம்ம கவனிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு இப்பேற்பட்ட காரியங்களை எங்களுக்கு மறுபடியுமாக கற்றுக்கொள்ள வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த காரியங்களை நிதானமாக கற்றுக்கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.